நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ரஞ்சிதமே புத்தம் புதிய மெகா தொடரின் ஆடி தங்கமழை ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தினம் ஒரு அதிர்ஷ்டசாலி நேயர்களுக்கு 1 பவுன் தங்கம் காணத் தவறாதீர்கள். கண்ணெதிரே தோன்றினாள். வாங்க மாப்பிள்ள சார், வாங்க வாங்க. விடியா, நானே வரேன். என்ன சார், சந்தோஷமா இருக்க வேண்டிய இந்த நேரத்தில் டென்ஷனா இருக்கீங்க? காரணம் கேட்டாலும் சொல்ல மாட்டீங்க. என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்க சார், நான் சால்வ் பண்றேன். இரிட்டேட் பண்ணாத சூர்யா, உன் வேலையை பார்த்துட்டு போ. என் வேலையே இதுதான்னு சொன்னா அதுக்கும் டென்ஷன் ஆவீங்க. அத்தை இது வந்துடுறேன். சரி வாங்க சார். அண்ணே அண்ணே, இந்த கோட் உனக்கு சூப்பரா இருக்குண்ணே. திவ்யா, சாருக்கு இந்த கோட்டை செலக்ட் பண்ணது யார் தெரியுமா? யார் அண்ணே? நம்ம சக்தி தான். என்கேஜ்மெண்ட்டுக்கு இந்த கோட்டை தான் போட்டுக்கணும்னு அடம் பிடிச்சு வாங்கினான். சக்தியோட செலக்ஷன் செம்மையா இருக்கு. எக்ஸாக்ட்லி. அம்மா, அனிதாமாவோட ஃப்ரெண்ட் யாராவது இருந்தா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் சொல்லுங்களம்மா. என்ன பேசுற ரத்னம்? என்கேஜ்மெண்ட் நேரத்துல அவ எப்படி ஃப்ரெண்ட பார்க்க போவா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நீ இதே ரூட்ல போ. சரிங்கம்மா. வாங்க மாப்பிள்ள சார், வாங்க வாங்க. உட்காருங்க. மேடம், மாப்பிள்ள ரெடி. பொண்ணு வந்துட்டாங்கன்னா ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவளுக்காக தான் நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் அவ வரல. இந்து அன்னிக்கிட்ட அவளுக்கு ஃபோன் பண்ணி கிளம்பிட்டாளான்னு கேட்க சொன்னேன். அவங்க கேட்டாங்களா இல்லையான்னு தெரியல. அவங்களையும் இன்னும் ஆளை காணோம். எங்கடா? ருத்ரா, அனிதாவுக்கு ஸ்ட்ரைட்டா ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு கேளு. ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுங்க. ஸ்விட்ச் ஆஃபா? இந்த நேரத்துல போன் எதுக்கு ஸ்விட்ச் ஆஃப் பண்ண அவ? அதான் எனக்கும் புரியல. ருத்ரா, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு. திரும்பவும் ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வருது. சக்தி, அம்மா, இந்து அண்ணி எங்க இருக்காங்கன்னு பார்த்து கொஞ்சம் கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. என்னம்மா இது, கதவு பூட்டி இருக்கு, அனிதாமாவை காணுமே. அதான் எனக்கும் புரியல ரத்னம். என்ன சக்தி, அண்ணி எங்க? அம்மா, நான் மண்டபத்துல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். இந்துமதி அம்மா இங்க எங்கேயும் இல்ல. ஐயோ, அண்ணி எங்க போனாங்க? ருத்ரா, இந்து அனிதாவுக்கு ஃபோன் பண்ணும் போதும் சுவிட்ச் ஆஃப் தானே வந்திருக்கோம். அதனால பியூட்டி பார்லருக்கு தேடி போயிருப்பான்னு நினைக்கிறேன். நீ வேணா இந்துக்கு கால் பண்ணு, என்ன விஷயம் தெரிஞ்சிடும். யாருமா? ஐயோ, ருத்ரா தான் கால் பண்றா. இப்ப என்னம்மா சொல்ல போறீங்க? ருத்ரா கிட்ட எதுவும் சொல்ல முடியாது. அனிதாவை காணோன்னு சொன்னா அங்க இருக்கிற எல்லாரும் டென்ஷன் ஆயிருவாங்க. இப்ப அவ போனை எடுக்காம இருக்கிறதா நல்லது. கால் ஃபுல் ரிங் போகுது. அண்ணி போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஐயோ, எடுக்க மாட்டேங்கிறாளா? ருத்ரா, நீ பதட்டப்படாத. நீ ஃபோன் பண்ணத அவ கவனிக்காம இருந்திருக்கலாம்.
மணி சொன்ன மாதிரி அனிதாவை கூட்டு வர தான் போயிருப்பான். நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல பொண்ணு வரலன்னா எல்லாரும் என்னங்க சொல்லுவாங்க? 2 பேரும் கடைசி நேரத்துல எனக்கு டென்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன இது? சிவா அனிதா கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல அனிதாவோட போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அந்த இந்துமதி வேற போன் எடுக்க மாட்டான். ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி இருக்கு. ஷோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. அனிதாவுக்கும் சிவாவுக்கும் இன்னைக்கு நிச்சயம் முடிஞ்சு நாளைக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிட்டா அதுக்கப்புறம் சொத்து முழுக்க அனிதா பேர்ல வந்துரும்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். இந்த நேரத்துல இடி விழுந்த மாதிரி இருக்கே. ஷோ, இப்ப என்ன பண்றது? அம்மா, அதுக்காக அனிதாமா காணும்னு சொல்லி போக முடியாதுமா. அங்க போனா அனிதாமாவோட தான் போகணும். வாங்கம்மா, வேற எங்கேயாவது போய் தேடலாம். மா வாங்கம்மா, ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? மா வாங்க. ரத்னா, அங்க பாரு, அனிதாவோட கார் நிக்குது. ஆமாமா, அனிதாமா கார் தான். வாங்க. சரி வா. அனிதாமா பாருங்க. அனிதாமா, அனிதாமா, சாவி இருக்கு. ரத்னா, என்ன ரத்னா இது? கார் கீயோட நிக்குது, அனிதாவை காணுமே. அதாம்மா எனக்கும் புரியல. அனிதா தான் அப்படி பண்றானா? அண்ணியும் ஏன் என்ன டென்ஷன் பண்றாங்கன்னு தெரியல. போன் ரிங் போயிட்டே இருக்கு. எவ்வளவு தடவை பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஷோ, ருத்ரா தான் போன் பண்றா. அனிதா இப்ப இல்லங்கிற விஷயத்த சொன்னா எனக்கு காய்ச்சி எடுத்துருவா. ஷோ, இப்ப என்ன பண்றது? போன் எடுக்கல. அண்ணி ஏன் இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறாங்கன்னு தெரியல. ஏய், உன் அம்மாக்கு ட்ரை பண்றா, ஏன் எடுக்க மாட்டேங்கிறான்னு தெரியல. சரிப்பா. எங்கேஜ்மெண்ட் வருதுப்பா. என்னடா? நாம ஒண்ணு நினைச்சா இங்க வேற ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. நம்ம பிளான் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுமோ? மேக்கப் போடுறப்போ தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. நாம எங்க இருக்கோம்? ஐயோ, மண்டபத்துல நமக்காக எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்களே. ஐயோ, டோர் பூட்டி இருக்கே. யாராவது இருக்கீங்களா? கதவை திறங்க. யாரு லாக் பண்ணது? டோர் லாக் ஆயிருக்கு. யார் நம்மள வச்சு போட்னா? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஹலோ, ஓபன் ப்ளீஸ். யாராவது திறங்க. என்ன எதுக்காக இப்படி அடைச்சு வச்சிருக்கீங்க? கதவை திறங்க. அம்மா, எனக்கு என்ன தோணுதுன்னா, யாரோ பிளான் பண்ணி அனிதாமாவை தூக்கி இருப்பாங்களோன்னு தோணுதுமா. அனிதாவை யார் பிளான் பண்ணி தூக்க போறாங்க? அது எப்படியும் இருக்கலாமா. இப்பதான் நாட்டுல நிறைய அப்படி நடக்குது இல்ல. சரி, அப்படினாலும் கார் இங்க தானே நிக்குது. அனிதாவை எப்படி தூக்கிட்டு போயிருப்பாங்க? அது அம்மா, ஏமா அனிதாமாவை பார்லர்லயே வச்சு அடைச்சிருக்க கூடாது? என்ன சொல்ற? ஆமாம்மா, அந்த பார்லர் கதவை பூட்டி இருந்துச்சு. ஆனா உள்ள லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு, நான் பார்த்தனே. யாராவது இருக்கீங்களா? கதவை திறங்க. ஒருவேளை அனிதாமா உள்ள வச்சு பூட்டி இருப்பாங்களோ? சந்தேகமா இருக்குமா? வாங்கம்மா, பூட்டை உடைச்சு உள்ள போய் பாப்போமா. வாங்க. எப்படி திறக்கிறது? இங்க பூட்டு இருக்கு. பூட்டி இருக்கேன். என்ன பண்றது?
என்கேஜ்மெண்ட்க்கெல்லாம் ஈவென்ட் பண்றவங்க தானே மேக்கப் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அனிதா எதுக்கு வெளியில போனா? எங்க சைடுல மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் வச்சிருக்கோம். சிவா சார் கூட நாங்க அரேஞ்ச் பண்ண மேக்கப் ஆள் தான் மேக்கப் பண்ணாரு. ஆனா அனிதா மேடம் அவங்களுக்கு பர்சனலா யாரும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சக்தி, அம்மா அனிதா எந்த பியூட்டி பார்லருக்கு போயிருக்கான்னு உனக்கு தெரியுமா? இல்லம்மா, எனக்கு தெரியாது. எங்க கிட்ட அவங்க எங்கன்னு சொல்லல. அவ எந்த பியூட்டி பார்லர் போயிருக்கான்னு தெரியாது, எப்ப வருவான்னு தெரியாது. இந்து அண்ணி ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு பிபி ஏறிக்கிட்டே போதுங்க.